18 வீரர்களை கொண்ட இங்கிலாந்து டெஸ்ட் போட்டிக்கு எதிரான இந்திய டெஸ்ட் அணியை அறிவித்த தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர். ஷமி, ஸ்ரேயஸ் ஐயர், சர்ஃப்ராஸ் கான் 3 பேரை நீக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அகார்கர் அவர்கள். பும்ராவுக்கு ஏன் கேப்டன் பதவி கொடுக்கல காரணத்தை சொல்லி விளக்கி இருக்கிறார் அஜித் அகார்கர். விராட் கோலியோட விளையாடாதது எனக்கு அவமானமாக இருக்கிறது என வருத்தமாக கூறியிருக்கிறார் பென் ஸ்டோக்ஸ். மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். ஜூன் 20 இருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டி, அதாவது 5 டெஸ்ட் போட்டி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடைபெற போகிறது. இதற்காக கேப்டன் யார் என்ற ஒரு விமர்சனம் பல நாட்களாக எழுந்து கொண்டே இருந்தது. அந்த ஒரு முடிவு இப்ப சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய பிசிசிஐ மூலமாக. அப்படி என்ன முடிவுன்னு கேக்குறீங்களா? இந்த இடத்துல கேப்டன் சுப்மன் கில் தான்ப்பா. பல ஆங்கிள் எல்லாருமே என்னென்னமோ சொல்லிட்டாங்க. பும்ராவை போடலாம், கேஎல் ராகுலை போடலாம், ஸ்ரேயஸ் ஐயரை போடலாம், ஷமிய சொல்லல, இருந்தாலும் ஷமியும் ஒரு லிஸ்ட்ல இருந்தாரு. அதுக்கப்புறமா ரிஷப் பண்ட்டை போடலாம், ஹார்திக் பாண்டியாவை போடலான்ற எல்லா வதந்திகளையும் கிளப்பி கொண்டே இருந்தார்கள். இந்த இடத்துல கடைசியா முடிஞ்சது கம்பீர் தலைமையில குஜராத் அணியில் இருக்கக்கூடிய பல நபர்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்ற ஒரு செய்தியும் விமர்சனமும் இந்த இடத்துல வெளிவந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. அந்த அடிப்படையில கில் தான் இந்த இடத்துல கேப்டனா இருக்கிறாரு. துணை கேப்டன் ரிஷப் பண்ட் இருக்கிறாரு. ஏன் கேஎல் ராகுலுக்கு கொடுக்கல? அதிகமான மேட்சுகள்ல உள்ளூர் போட்டிகளையும் சரி, இந்த மாதிரி இன்டர்நேஷனல்லையும் சரி, கேஎல் ராகுல் கேப்டனா இருந்ததில்ல. ஆனா ஒரு முழுமையான வீரர், கிளாசிக்கான ஒரு வீரர் அப்படின்ற ஒரு தகவலை அஜித் அகார்கரே பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. அவர் மேலதான் எங்களுக்கு முழுக்க இந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல நம்பிக்கை இருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்லயும் ஓப்பனிங் இறங்கும் பொழுது கலக்குன்னு கலக்கி இருந்தாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த இடத்துலயும் அவர் ஓப்பனிங் இறங்கி அதுக்கு ஒரு மாற்றமாக, அதாவது இந்த இடத்துல ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாம் கிடையாது, அந்த இடத்தை பூர்த்தி செய்வது இந்த கேஎல் ராகுலும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் உடன் சாய் சுதர்சன் தமிழகத்திலிருந்து அவரையும் தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. கருண் நாயர் உட்பட தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. யாருக்கு மாற்றாக கருண் நாயர்னா சர்ஃப்ராஸ் கான். ஏன்பா நியூசிலாந்து தொடர்லையும் சரி, இங்கிலாந்து தொடர்லையும் சரி, ஆஸ்திரேலியா தொடர்லையும் சரி, 2 இடத்துலயுமே அதிகமான ஸ்கோர்களை, அதாவது ஒரு பக்கம் நீடிக்கக்கூடிய அளவிற்கு அடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சர்ஃப்ராஸ் கான் தான். தற்பொழுது உடல் எடையை கூட 10 கிலோ குறைச்சிருக்கிறாரு. ஏன் இவரை நீக்கணும்ன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருக்கலாம். ஆனா ஆஸ்திரேலியா தொடர் அப்போ ஒரு லீக்கேஜ் ஆச்சு. அதாவது அந்த டீமுக்குள்ளார, பிசிசிஐக்குள்ளார என்ன நடக்குது, கேப்டனுக்கும் கௌதம் கம்பீருக்கும் என்ன நடக்குது, டீம் போர்டு மீட்டிங்ல என்ன நடக்குது, இந்த ஒரு கசிவெல்லாம் வெளியே போச்சு. என்னென்ன நடக்குதுன்ற ஒரு விஷயங்கள்லாம் வெளியே போச்சு. அதற்கு முழுக்க காரணம் சர்ஃப்ராஸ் கான் தான் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது கௌதம் கம்பீர் அதற்காக தான் அவரை நீக்கி இருக்கிறான்ற ஒரு தகவலும் விமர்சனம் தற்பொழுது எழுந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஸ்ரேயஸ் ஐயரை ஏன் எடுக்கல? உள்ளூர் போட்டியில செமையா விளையாடி இருக்காரு, ரஞ்சி டிராஃபிலையும் சூப்பரா விளையாடி இருக்காரு. அப்படி இருந்தா அவர் ஏன் ஒதுக்கணும்? ஒரு பக்கம் 50 ஓவர் ஃபார்மேட்ல சூப்பரா விளையாடி இருக்கக்கூடியவர் இந்த ஸ்ரேயஸ் ஐயர். தற்பொழுது அவர் சிறப்பாகவே விளையாடி வராரு. அந்த ஃபார்மேட்லயே இருக்கட்டும் தான் அஜித் அகார்கர் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் டெஸ்ட் வேணாம், அதற்கேற்ற ஒரு நபர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவலையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஷமியை ஏன் எடுக்கலன்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பவுலர் அவர் இல்லைன்னா, அதுவும் ஜஸ்பிரீத் பும்ரா கூட அவரும் சேர்ந்து இருந்தா, ஏன் ஆஸ்திரேலியா தொடர்லயே ஜஸ்பிரீத் பும்ரா கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்திருந்தா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலான்ற ஒரு எண்ணம் கூட இருந்தது எல்லாருக்குமே. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது மீண்டும் அதே தவறை செய்கிறதா பிசிசிஐ? அதுல முக்கியமா கம்பீர் மேலதான் அந்த பிரச்சனை எல்லாருமே கொட்டுறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயத்திலிருந்து அவரால் மீள முடியாதுன்ற ஒரு தகவல் மருத்துவ குழு சொன்னதனாலதான் இவரை இடையில எடுத்து இடையிலேயே அனுப்ப முடியாது, அவருக்கு பதிலாக மாற்று வீரர் இறக்குறது தான் இந்த இடத்துல சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அஜித் அகார்கர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. சரிப்பா, இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். ஏன் பும்ராவுக்கு கேப்டன் பதவி கொடுக்கல, கேஎல் ராகுலுக்கு கொடுக்காததுக்கு காரணம் சொன்னீங்க, ஏற்றுக்கொள்கிறோம். இப்ப பும்ராவுக்கு ஏன் கொடுக்கல? அவர்கிட்ட கொடுத்திருந்தா கவாஸ்கர் சொன்ன மாதிரி அவர் எவ்வளவு ஓவர் போடணும், எவ்வளவு நேரம் வீசணும், யாருக்கு ஓவர் கொடுக்கணும்ன்றது அவரே முடிவு பண்ணிப்பார். அப்படி இல்ல, நீங்க சுப்மன் கில்லோ கேஎல் ராகுலோ யாரையோ ஒருத்தர் கேப்டனா போடும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான பிரஷர் எல்லாம் முழுக்க பும்ரா மேல போட்டு ஒரே ஒரு டெஸ்ட்ல உட்கார வச்சிருவாங்க. அழுத்தத்தை அதிகமா கொடுத்துவாங்க. பும்ரா நீ போடுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் போட விட்டாங்கல்ல டெஸ்ட் மேட்ச்ல, அப்படி போட்டு அவருக்கு இன்ஜுரியை கிளப்பி வாழ்நாள் முழுக்கும் பும்ராவுன்ற ஒரு துருப்பு சீட்டை இல்லாம போயிடும். ஆகையினால
அவருக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்து நீங்க எவ்வளவு ஓவர் போடணும்ன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. உங்க உடம்பு எவ்வளவு அளவுக்கு உழைக்கும்ன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது யாருக்கு ஓவர் கொடுக்கணும், எந்த நேரத்துல நான் வந்து ஓவர் போடணும்ன்றதை பும்ரா தீர்வு செய்யணும்னா பும்ரா கேப்டனா இருக்கணும்னு சொல்லிட்டு சுனில் கவாஸ்கர் சொல்லி இருந்தாரு. தற்பொழுது அஜித் அகர்கர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, பும்ராக்கு நாங்க கேப்டன் பதவி கொடுத்தோம்னா இந்த இடத்துல 4 மேட்ச்கள் 3 மேட்ச் மட்டும் தான் விளையாடுற ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது 5வது மேட்ச்க்கு வேற ஒருத்தரை நாங்க கேப்டனா போட்டு தானே ஆகணும். அப்படி இருக்கும்போது பும்ரா நீங்க உங்களுடைய பணிச்சுமை என்னவோ அதை மட்டும் பாருங்கள், வேற எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு டைரக்ட் டிஸ்கஸ்ல பும்ரா கிட்ட இறங்கி இருக்கிறாரு அஜித் அகர்கர். அப்படி கேட்கும்போது எனக்கு பதவி வேணான்னு சொல்லிட்டு பும்ராவும் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அஜித் அகர்கர் அந்த தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டா பணிச்சுமை அதிகமாக வேண்டாம், நீங்கள் ஒரு சுமையை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது போலிங் மட்டும் வீசுங்க, 3 டெஸ்ட் மட்டும் விளையாடுங்க, அதுவே எங்களுக்கு போதும்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பும்ராக்கு கொடுக்காததுக்கு அழகாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் அஜித் அகர்கர். இப்ப பிரச்சனை என்னன்னா 2007க்கு மேல இங்கிலாந்து மண்ணுல நாம ஜெயிக்கவே இல்லை டெஸ்ட் போட்டிகள், அந்த தொடரை ஜெயிக்கவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாட்டியாவது அந்த தொடரை ஜெயிப்புமானா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இந்த இடத்துல விராட் கோலியும் இல்ல, ரோஹித் சர்மாவும் இல்ல, அஸ்வினும் இல்ல. இந்த இடத்துல ரிட்டையர்ட் ஆன இவங்களால இன்னொரு ஆட்களை நாங்க இறக்கி அதை பூர்த்தி செய்வோம்னு சொல்லிட்டு பிசிசிஐ சொல்லி இருக்கிறது. இவங்க ரிட்டையர்ட் ஆனாலும் நீங்க ரிட்டையர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் இருந்து விமர்சனம் எழுந்திருக்கிறது. அதற்காக கம்பீர் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இந்த இடத்துல நாங்க யாரும் விருப்பப்பட்டு அவங்கள வெளியே அனுப்பல, அவங்களா விருப்பப்பட்டு கொடுப்பதுதான் ஓய்வு. ஒருத்தரால ஆட முடியலன்னு சொல்லிட்டு அவங்களா விருப்பப்பட்டு ஓய்வு அறிவிச்சுட்டு வெளியே போறதுதான் அவங்களுடைய ஓய்வு அறிவிப்பாங்களே தவிர நாங்க என்னமோ பிரஷர் பண்றோம்னு சொல்லிட்டு அதனால அவங்க வெளியே போன மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே விமர்சனம் செய்யறாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. அவரவர் ஓய்வு அவரவர் தான் அறிவிக்க முடியும் சொல்லிட்டு கம்பீர் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். இப்படி இருக்கிற பட்சத்துல பென் ஸ்டோக்ஸ் இங்கிலாந்து கேப்டன் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த இடத்துல விராட் கோலி இல்லாம நாங்க விளையாடுறது அவமானமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் குண்டு தூக்கி போட்டிருக்காரு. ஏன்பா அப்படி சொன்னாருன்னு கேட்டா, அதாவது போட்டியில ஒரு போர் நடக்கும், அந்த ஒரு வெற்றிக்காக ஒரு ஆக்ரோஷம் இருக்கும். இதெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா விராட் கோலி கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்படி விராட் கோலி கிட்ட இருக்கும் பொழுது அதற்கு உத்வேகமாக இருக்கக்கூடிய நபர் தான் நான். அவர் எப்படி அந்த டீம்ல ஜெயிக்கணும்னு போராடுறாரோ அதே மாதிரி தான் என் டீம்ல நான் ஜெயிக்கணும்னு போராடுவேன். ஒரு போராடுறவங்க கிட்ட இன்னொருத்த போராடுறவன் மோதுறது இங்க நல்லாவே இருக்கும். ஆகையினால அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லாதது எனக்கு அவமானமாக இருக்கிறது. அப்படியே சொல்லாம இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் போட்டி இருக்கும், 2021 நடந்திருக்கும். 89 ரன் பும்ராவும் ஷமியும் அடிச்சிருப்பாங்க. கடைசி இன்னிங்ஸ்ல வந்து அந்த கடைசி நாள்ல வந்து கிட்டத்தட்ட 272 அடிக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வரும். அந்த இடத்துல 50 ஓவர், அதாவது 60 ஓவர்கள் இருக்கும். அந்த 60 ஓவர் வீசுறதுக்கு இந்தியா ரெடியாக இருக்கும். அப்பொழுது உரையை நிகழ்த்துவார் கேப்டனாக விராட் கோலி அவர்கள். இந்த 60 ஓவர் நாம இங்கிலாந்து பிளேயர்களை அவுட் ஆக்குறோமோ இல்லையோ, ஆனா ஒவ்வொரு பந்தும் அவங்களுக்கு நரகமா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உரையை நிகழ்த்துறது மூலமா அந்த உரையை உத்வேகமா எடுத்துக்கிட்ட பவுலர்கள் 51 ஓவர்ல பினிஷ் பண்ணிருப்பாங்க 151க்கு இங்கிலாந்துக்காரனுங்களை அப்படி ஆல் அவுட் செஞ்சுட்டு அந்த இடத்துல வெற்றியும் அடைஞ்சிருப்பார்கள். அவ்வளவு ஆக்ரோஷம் கொண்ட விராட் கோலி இல்லாதது எனக்கு அவலமாக தான் இருக்கிறது. மற்ற வீரர்களும் சரிக்கு சமதான் இருந்தாலும் விராட் கோலின்ற ஒரு ஆக்ரோஷமான மனிதன் இல்லாதது எனக்கு ஒரு குறையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் இந்த இடத்துல விராட் கோலியை பற்றி பெருமை பேசியிருக்கிறார். இங்கிலாந்துக்காரன் அவனுக்கே அவர் சிலாகித்து போகும்போது இந்தியாவில் இருக்கிற நாம சிலாகித்து போக மாட்டோமா விராட் கோலி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்பொழுது விராட் கோலி இல்லாமல் இந்த இடத்துல இங்கிலாந்து, அதாவது வெளிநாட்டு மண்ணில் விளையாடுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி விளையாட போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதுல மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, சர்ஃப்ராஸ் கானே நியூசிலாந்து கூடவும் சரி ஆஸ்திரேலியா கூடவும் சரி சிறப்பா விளையாடி இருக்கிறாரு. ஏசியா கேமை தவிர்த்து மற்ற வெளிநாட்டு மண்ணில் கில்லே நல்லா விளையாடல, அவரை கேப்டனா போட்டிருக்கீங்க, சர்ஃப்ராஸ் கானை தூக்கி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உங்களுக்கு எதனா தகவல் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து கிரிக்கெட் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.